ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பைல்வான் பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பிரின்ஸ் படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். சாதி மதம் இன்னும் அடிச்சுக்கிறீங்க, நாமெல்லாம் ஒரே ரத்தம்டா. ஒரு வர்க்கையாவது ஒழுங்கா பண்றியா? நீ புக்ஸ பார்த்து எக்ஸாம் எழுத விடுற, அப்புறம் எதுக்கு எக்ஸாம்? நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன தெரியுமா, இந்தியாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணே. நீ ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அத ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு பிரிட்டிஷ் பொண்ண லவ் பண்ணேன்டா. பிரின்ஸ் என்றால் இளவரசர். இன்றைக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இளவரசர் என்று சொன்னால் சிவகார்த்திகேயன் தான். இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு விருப்பமான ஒரு ஜோவியல் ஆர்டிஸ்ட் யாருன்னா சிவகார்த்திகேயன் தான். அவர் தான் இந்த படத்தின் கதாநாயகன். முதலாக அவர் தெலுங்கில் இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகிறார். இந்த படம் தமிழ் தெலுங்கில் ஒரே நேரத்தில் தயாராகி வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தை தெலுங்கில் சில படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர் அனுதீப் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சிவகார்த்திகேயன், மரியா, சத்யராஜ், சூரி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். படத்தின் கதை என்ன என்று கேட்டால், அந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வேலை செய்கிறாரு சிவகார்த்திகேயன். ஆனால் ஆங்கில அறிவு கிடையாது. எப்படியோ சிபாரிசில் பாஸ் ஆகி பள்ளிக்கூடத்தில் விளையாட்டி கொண்டிருக்கிறார் ஆசிரியராக. அந்த பசங்களோட ஜாலியாக விளையாடுவார், சினிமாவுக்கெல்லாம் போவார். ஆனால் ஒழுங்காக பாடம் நடத்த மாட்டார். பாடம் நடத்துவதற்கு பதிலாக புத்தகத்தை கொடுத்து காப்பி அடித்து பரிச்சை எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி ஒரு தமாஷான பெருவழி சிவகார்த்திகேயன். அந்த சிவகார்த்திகேயனுடைய அப்பா யாருன்னா சத்யராஜ். அவர் ஒரு ஊரில் பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், ஒழுக்கமானவர். அதே நேரத்தில் சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்டவர். யாரும் சாதி மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, மனிதனை மனிதனாக பழக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆரம்ப காட்சியிலே சத்யராஜ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் நல்லவர், அவர் எப்படி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது வழக்கமாக சொல்கிறது தான். என்னடா ஜாதி மதம் இனம், எல்லாருக்கும் சிவப்பு ரத்தம் தானே, அப்புறம் என்ன உனக்கு மட்டும் மஞ்சள் ரத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதன் மூலமாக அந்த கருத்தையே சத்யராஜ் கேட்டு அந்த ஊரில் சமாதான கொடியை பறக்க விடுகிறார். அவருக்கு என்னன்னா, நம்ம ஜாதியில் பொண்ணை கொடுக்குறதோ பொண்ணு எடுக்கிறதோ கூடாது, வேறு ஜாதியில் பொண்ணு கொடுக்கணும் பொண்ணு எடுக்கணுங்கிற ஒரு கொள்கை. ஆனால் அந்த கொள்கைக்கு விரோதமாக தனது சாதியைச் சேர்ந்த ஒருத்தரையே காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் சத்யராஜுடைய மகள். சத்யராஜுடைய மகளுடனும் மருமகனுடனும் அதிகமாக தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார், கொஞ்சம் விலகியே இருப்பார். அவருடைய மகன் திடீரென்று அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியை, வெள்ளைக்கார பொண்ணு மரியா, வெள்ளையர்னு வெள்ளைக்காரிச்சி தான். ஏன்னா அந்த வெள்ளைக்கார மரியாவும் அவங்க அப்பாவும் இங்கிலாந்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள். இங்கிலாந்திலிருந்து விரட்டப்பட்டு புதுச்சேரியிலே அடைக்கலம் சேர்ந்து வாழ்பவர்கள். ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயனை விருப்பார். ஏன்னா அவன் ஒரு முட்டாள், இங்கிலீஷ் தெரியாதவன் என்று சொல்லி. ஒரு முறை செல்ஃபோன் கேட்பார் மரியாக்கிட்ட சிவகார்த்திகேயன். அப்படி ஒரு முறைச்சிட்டு திட்டிவிட்டு போயிடுவார் மரியா. மறுநாள் பள்ளிக்கூடத்து முதல்வர், ஏன்பா இந்த நம்ம பள்ளிக்கூடத்து வாட்ஸ்அப்புக்கு மரியாக்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்க சொன்னேன், வாட்ஸ்அப்பில் சேர்த்து விட்டேன், சேர்த்தியா அப்படிங்கும்போது தான் அவருக்கு தெரியும் இவர் வேறு விஷயத்துக்காக செல்ஃபோன் நம்பர் கேட்கல, பள்ளிக்கூடத்து விஷயத்துக்காக கேட்டிருக்காருன்னு மரியாதைக்கு தெரிய வரும். தெரிஞ்ச பிறகு ஒரு புன்னகையை பதிலாக கொடுப்பார். புன்னகை அப்புறம் நண்பர்களாவார்கள், நண்பர்கள் காதலாகிடுவாங்க. சிவகார்த்திகேயன் அந்த வெள்ளைக்காரிச்சியும் காதலிக்கிறது சத்யராஜ் காதுக்கு போனதும் சத்யராஜ் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏண்டா வெள்ளைக்காரன் தான் நம்ம அடிமைப்படுத்தினான்னா இப்போ ஒரு வெள்ளைக்காரிச்சிக்கு அடிமையாயிட்டியே என்று அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். அதற்கு அந்த வெறுப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அந்த ஊரில் நில மோசடி மன்னன் பிரேம்ஜி அமரன் நடந்து கொள்வார். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு வில்லங்க சொத்தை வாங்கி அவனுக்காக விற்று போடுவார், இன்னொருத்த சொத்தை வாங்கி விற்று போடுவார், அப்படிப்பட்ட ஆள். ஆனால் எப்படியோ சத்யராஜுடைய மனதில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக அவர் தில்லுமுல்லுவை பற்றி எந்த விஷயமும் தெரியாத சத்யராஜ் அவரோடு உறவில் இருப்பார், அவரை மதிப்பார். ஏன்னா பிரேம்ஜி அமரன் நல்லா நடிப்பார். சுதந்திர போராட்ட வீரர் சத்யராஜை மரியாதை கொடுத்து தேசிய கொடியெல்லாம் ஏற்றி வைப்பார். ஆனால் அதே சத்யராஜ் அதே பிரேம்ஜி அமரனால் புறக்கணிக்கப்படுவார், அவமானப்படுத்தப்படுவார். ஏன்னா தேசிய கொடியை வேற ஒருத்தரை விட்டு ஏற்ற சொல்லுவார்.
ஏன்னு சொன்னால் வெள்ளைக்காரியை காதலிக்கிறதும் வெள்ளைக்காரியை திருமணம் செய்து கொள்வதும் என்பதும் சத்யராஜுக்கு பிடிக்காது. சத்யராஜ் என்ன சொல்லுவார், நீ வந்து வெள்ளைக்காரனுக்கு நாம தான் அடியானது தான், இப்போ நீ வெள்ளைக்காரிச்சிக்கே அடிமையாயிட்டியேன்னு கத்துவார். வெள்ளைக்காரியை எப்படி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி திருமணம் செய்து கொண்டார் என்பது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் கதாநாயகன். எப்போவுமே அவர் கொஞ்சம் விஜய் ஸ்டைலில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுவார். இந்த படத்துலையும் விஜய் ஸ்டைலில் 4 நடனங்க ஆடி இருக்கிறார். ஒரே ஒரு சண்டை காட்சி போட்டிருக்கார். ஒரு சண்டை காட்சியில் ரிக்ஷாகரன் படத்தில் சைக்கிளை தூக்கிட்டு எம்ஜிஆர் சொல்லிட்டு அடிப்பார்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. முழுமையாக அதை அடாப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வேறு தளத்துக்கு சாவிட்டார். சத்யராஜோட நடிப்புன்னு எடுத்துக்கொண்டால், சத்யராஜ் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு மாமனாராக நடித்திருப்பார். 2 பேருக்கும் மோதல் ஏற்படும். அந்த மோதல் படத்தில் சுவாரஸ்யம் கூட்டும். இந்த படத்துலையும் சத்யராஜ் அவருடைய அப்பாவாக நடித்திருக்கிறார். சிவகார்த்திகேயனுக்கு அப்பா நடிச்சிருக்காரு. ஆனால் காதலுக்கு கட்டை வெட்டி போடுற சத்யராஜ் அதுக்கப்புறம் திருந்துதாருன்னு படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த திருந்துகிற கட்டம் சுவாரஸ்யமாக இல்லை. முதல் காட்சியிலே சொன்ன அதே இரத்த சான்றைத்தான் படம் சேருகிற பொழுதும் சத்யராஜ் சொல்கிறார். அதனால் ஒரு அழுத்தமான ஆழமான காட்சி அமைப்பு இல்லை என்பது தான் சொல்ல வேண்டும். இன்டர்வல் 1 மணி நேரத்தில் வந்துடுது. கேள்விப்பட்டதில் விசாரித்ததில் ஏற்கனவே 15 நிமிஷ படத்தை தியேட்டருக்கு வரும்னாலேயே கத்திரித்து எடுத்து விட்டார்கள் என்று. அது புத்திசாலித்தனம். தியேட்டரில் வந்து படம் போர் அடிக்குன்னு சொல்கிறத விட தியேட்டருக்கு வரும் முன்னையே புத்திசாலித்தனமாக போரடிக்கும் காட்சிகளை நீக்கிவிட்டதற்கு பாராட்ட வேண்டும். ஆனாலும் படத்தின் நிகழ்வுகள் காட்சியமைகள் நெஞ்சை தொடுவதாகவே இல்லை. மேலோட்டமாகவே படம் நகர்கிறது. படம் பார்த்து விட்டு வந்த சிவகார்த்திகேயன் ரசிகர்களையே படத்தை பிடிக்கவில்லை. சிலர் தலையில் அடித்து கொண்டு வெளியே போனார்கள். காரணம், அந்த அளவுக்கு படம் அவர்களுடைய ரசிகர்களுடைய பொறுமையவே சோதித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் குழந்தை குட்டிகளோடு அருவருப்பான வசனம் இல்லாமல் ஆபாச காட்சி இல்லாமல் பார்ப்பதற்கு தகுதியான படம். என்ன படம் ரொம்ப சுலபாக போகுது, வலுவான கதை இல்லையே என்று நாம் கண்டிப்பாக கேட்போம். அது 100க்கு 100 உண்மை. பிரின்ஸ் என்று சொன்னால் அவருக்கு பொறுப்புகள் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன்னா சக்கரவர்த்திங்கிற ராஜா தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுவார். அவர் அந்த புறத்தில் உட்காந்துட்டு ஜாலியை பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பார் இளவரசர். அந்த மாதிரிக்காக பிரின்ஸ் என்று பெயர் வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. கொஞ்சம் கலகல என்று படத்தை எடுக்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கலகலப்பு நம்மிடமிருந்து வரவில்லை என்பது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம். பிரின்ஸ் ஒரு முறை பொறுமை சோதிக்காமல் கண்டிப்பாக பார்க்கலாம்.